நண்பர்களுக்கு வணக்கம். விசேஷ நாட்களில் பேருந்துகள் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அப்படி பேருந்துகள் கிடைச்சாலும் இடம் கிடைக்காது. இந்த ரெண்டையும் விட்டுட்டு எனக்கு இந்த பேருந்து நல்லா இல்லை, இந்த பேருந்து அப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு வசனம் பேசிட்டு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கும். ஆபத்தில் இந்த மாதிரி பேருந்துகள் தான் நமக்கு உற்ற நண்பன். விழுப்புரம் தாண்டி போகிற எல்லா பேருந்துகளும் திண்டிவனம் தாண்டி தான் போகும். ஆனால் நம்மளை திண்டிவனம் பஸ்ஸில் ஏற்ற மாட்டாங்க. விழுப்புரத்தை தாண்டி தான் சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்சி, தென்காசி எங்கே போகணுமோ விழுப்புரம் தாண்டி தான் போகணும். விழுப்புரத்துக்கு முன்னாடி தான் திண்டிவனம். எல்லா பேருந்தும் திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் தான் போகும். ஆனால் திண்டிவனம் போகிற நம்ம இந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா பஸ்ஸு திண்டிவனத்தை தாண்டி காலியாக தான் போகும். அதை தாண்டி போகிறவங்க அவ்வளோ பேரும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் படுத்து உறங்க வேண்டியதுதான். அதனால் அதை ஏற்ற மாட்டாங்க. சமீப காலமாக பேருந்து பயணிகள் சொல்கிற மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, பஸ்ஸு காலியாக தான் இருக்குது, பஸ்ஸு எங்கள் ஊரை தாண்டி தான் போகுது, எங்கள் ஊருக்கு இந்த பஸ்ஸுக்கும் ஸ்டாப்பிங் இருக்குது, ஆனால் நிப்பாட்ட மாட்டாங்க, ஏற்றவும் பண்ணுறாங்க அப்படின்றது. இது கண்டிக்கத்தக்க செயல். இதை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ணால் நடவடிக்கை எடுப்பாங்க.